இது லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ தான். நாங்கள் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் தான் அன்றைக்கி போயிருந்தோம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே போனது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போனோம். அப்போ ஃபேமிலியோடு போவோம். ஏன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். மெக்சிகன் கேண்டிலாம் இங்கே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனாலே வந்து பசங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் இப்போலாம் பெருசாகிட்டாங்களா, வர்றதுக்கு விரும்புகிறதே கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் இங்கே உள்ளே வர்றப்ப எங்கள் ஊரில் சந்தைக்குள்ளே போனோன்னா எப்படி இருக்கும் ஃபீல், எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆனால் இப்போலாம் கூட்டம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளியெல்லாம் இந்த மாதிரி கூறு கட்டி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்த்தேன். எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னேன். ஆனால் அவங்களுக்கு வந்து வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால ஒரு கூறு வந்து வாங்கிக்கிட்டேன். சட்னி பண்ணேன் இன்னைக்கு காலையில். சட்னி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம எதுலேயுமே பண்ணுறதோட டேஸ்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்கும். கொய்யாப்பழம், மாதுளம்பழம்லாம் இங்கே தான் வாங்குவோம். ஏன்னா அந்த பொண்ணு கடையில் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க வந்து எடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. இதே இது பெரிய பழமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். இங்கே வந்து பூசணி பூலாம் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் தான் இங்கே பார்க்குறேன். எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. மலைப்பூண்டெல்லாம் வாங்கியிருந்தோம். ஏன்னா பூண்டு பார்க்க மலைப்பூண்டு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து சரி மலைப்பூண்டு அப்படின்னு நினச்சிட்டு அந்த பூண்டு வந்து வாங்கினோம். ஹஸ்பண்ட்க்கு வந்து ஹனியை பார்த்தோன்னா ரொம்ப ஆசை வந்துருச்சு, ஹனி வாங்கணும் அப்படின்னு. அதனால் வந்து ஹனியை டேஸ்ட் கேட்டோம். அவங்க டேஸ்ட்டு கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப லைட்டான ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதனால் ஹனி ஒன்று வாங்கிட்டு நம்ம சப்பாத்தி கல்லியோட ஃப்ரூட்லாம் வந்து நான் முன்னாடியுமே வேறு ஒரு கடையில் வாங்குவேன். ஆனால் அங்கே வாங்குறப்பங்க சுத்தமாக இனிக்காது. சம்டைம் வந்து பழுக்காது. நான் தூக்கியெல்லாம் போட்டிருக்கேன். ஆனால் இங்கே வாங்கினது வந்துட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. நல்லா பழுத்ததாகவே நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 2 வெரைட்டி இருக்கும். எல்லோ, இன்னொன்று வந்து இந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அந்த இது. இந்த எல்லோ வாங்கலாம் அப்படின்னு தான் அந்த டைம் வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் கடைக்காரவங்க எல்லோ வாங்காதீங்க, அது ரொம்பலாம் இனிக்காது, கொஞ்சம் புளிக்கும் அப்படின்ட்டாங்க. அதனால சரி ரெட் கலரே வாங்கிடலாம் அப்படின்ட்டு ரெட்டு தான் வாங்கினோம். இந்த கடையில் வாங்கின அந்த சப்பாத்தி கல்லி வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் வேறு ஒரு கடைக்கு போய் மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு தான் வந்தோம். பசங்க வந்து இளநி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கிளம்புறப்பேவும். ஸோ அதனால் இங்கே வந்துட்டு 2 டைப் ஆஃப் இளநி இருக்கும். ஒரு இது வந்து நம்ம ஊரில் மாதிரி அப்படியே சீவியே இருக்கும். இன்னொரு இது ஃபுல்லாக கட் பண்ணியே எடுத்து வச்சுருப்பாங்க. நான் கட் பண்ணியே எடுத்து வச்சதான் வாங்கினேன். ஏன்னா வீட்டில் அருவா இல்லை, அதை கட் பண்ணி குடிக்க முடியாது அப்படின்ட்டு. இளநியுமே வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.